அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய உறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரன் முகவை பீர் முகமது பேசுகின்றேன். இன்னைக்கு பரவலாக ஒரு சில செய்திகள் என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, ஈரானில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க, காஷ்மீரில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்படி எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டாலும் அது என்ன செய்யுதுன்னா, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அதற்காக இங்கேருந்து கண்டன குரலை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். அந்த அந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆகா, எவ்வளோ முஸ்லீம்கள் மீது பற்று பார்த்தீங்களா. முஸ்லீம்கள் என்று சொன்னால் உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படி சொல்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். அது எல்லாருக்கும் தோணும், அதுதான் யதார்த்தம். ஆனால் என்ன அப்படின்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய அவன் யாருன்னு இவனுக்கு தெரியாது, அவன் எப்படிப்பட்டவன் தெரியாது. ஆனால் ஒரு இஸ்லாமியன் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதற்காக, இஸ்லாமியன் அல்ல, யார் பாதிக்கப்பட்டாலும், மனித இனம் யார் பாதிக்கப்பட்டாலும் அதற்காக துடிக்கணும். அது இஸ்லாமியர்கள் மதத்தை பார்த்து இல்லை, பொதுவாக மனித இனம் ஒடுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள் என்றால் வெகு கொண்டு எழும்புவது தான் இஸ்லாமிய பண்புகள், அதில் தவறில்லை. நமக்கு என்ன தோணுன்னா, ஆஹா, இஸ்லாமியர்களுக்கு ஒன்றா துடிக்கிறானே, அப்போ அவனுக்கு அந்த உணர்வு இருக்குன்ற மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஃபேஸ்புக்கில் ஒரு சில செய்திகள் நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40-50 அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது தப்பு இல்லை. அதாவது உனக்கு பிடிச்ச ஒரு அமைப்பில் நீ இருந்து பயணிச்சுட்டு போ, அதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்ல வரல. உனக்கு எந்த பிடிக்குதோ அந்த அமைப்பில் இருந்துக்கிட்டு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பணி செய். நீ சும்மா வெறுமனே இன்றைக்கி எதுலேயுமே இல்லாமல் இருந்தேன்னா, இன்றைக்கி அழகாக ஒரு விஷயம் கூட, அந்த அஜித் குமார் என்ற சகோதரன் இறந்துட்டான். அதுக்கு ஒருத்தர் பேசுகிறாரு, எப்படி சொன்னால், நீ எந்த களமும், அதாவது எந்த ஒரு அமைப்புலையும் எந்த ஒரு கூட்டமைப்புலையும் இல்லாதனால தான் அவனை ஈஸியாக தட்டிட்டு போயிட்டாங்க. ஏதாவது ஒரு கூட்டமைப்பில் ஒரு ஒரு கட்சியில் ஒரு அமைப்பில் எதாவது இருந்திருந்தேன்னா உன்னை தொற்றுக்க முடியுமா? அது உண்மை தான். அதுக்காக வேண்டியா நீ என்ன செய்யணும், ஒவ்வொருத்தனும் ஏதாவது ஒரு கூட்டமைப்பில் ஒரு அமைப்பில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கி உனக்காக ஒரு 10 பேர் நிற்பான்ற அந்த பயம் ஆளும் வர்க்கத்துக்கு இருக்கும். அதனால் நீ எதில் வேணாலும் இருந்து பயணிச்சுட்டு போ. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஒரு அமைப்பில் இருந்து என்ன செய்கிறான், கூட்டத்தை, மாநாடோ பொதுக்கூட்டம் இதை நடத்தி கூட்டத்தை காட்டுறான்னு சொன்னால், அதை கேலி கிண்டல் செய்வதற்காக வேண்டி நான் குறிப்பிட்ட எந்த அமைப்பையும் நான் சொல்ல வரல. பொதுவாக எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க, எல்லா அமைப்பும் அப்படி தான் இருக்காங்க. எல்லா அமைப்பில், அது தமுக இருக்கட்டும், எஸ்டிபியாக இருக்கட்டும், தௌஹீத் ஜமாத்தா இருக்கட்டும், மாஜா இருக்கட்டும், எல்லா அமைப்பில் உள்ள ஒன்றையும் அதில் ஒரு 10 பேர், இதில் 10 பேர் இருக்கான். ஒருத்தன் கூட்டம் நடத்தினான்னா அதை சரி நல்லபடியாக நடத்திட்டான், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இது மூலியமாக வெற்றியை தரட்டும்னு சொல்லிட்டு போக மாட்டேன்ட்டான். அதில் என்ன குறைகள் இருக்குன்றதை நோண்டி துருவி பார்க்குறது. நீங்கள் சீட்டுக்கு இது பண்ணீங்க, நோட்டுக்கு இது பண்ணீங்க, அதுக்கு நாடகம் ஆடுறீங்க, இதுக்கு நாடகம் ஆடுறீங்கன்னு இதை ஒரு விமர்சன பொருளாக ஆக்கி, நான் கேட்குறேன், எங்கேயே இருக்கக்கூடிய இஸ்லாமியனுக்கு ஒன்றுனா துடிக்கிறிய, இவன் ஓன் சகோதரன், ஓன் ஊரில் இருக்கிறவன், உன்னுடைய மண்ணில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய, நாளைக்கு நீ இவன் மூஞ்சில் நீ முழிப்ப, அவன் மூஞ்சில் முழிப்ப. ஆனால் அது யார்ரா, இவன் முஸ்லீம் இல்லையா? வேறு அவன் ஒரு அமைப்பில் இருக்கிற, உன் அமைப்பை விட்டு இன்னொரு அமைப்பில் இருக்கும், முஸ்லீம் இல்லையா? அவன் எந்த ஜாதி? அவன் வேறு ஜாதியா? முஸ்லீம் தானே. உன் பக்கத்தில் இருக்க இஸ்லாமியனுக்கு ஒன்றா துடிக்க மாட்டேன்ற, அப்போ எங்கேயோ இருக்கிற இஸ்லாமியனுக்காக நீ துடிக்கிற, போராடுற அப்படின்னு சொன்னால் இது நாடகமா? நான் கேட்குறேன், இது நாடகமானு கேட்குறேன். இந்த சமுதாயம் எப்போ தான் விழித்து கொள்ளும்? நீங்கள் இப்படிலாம் இருக்கிறவரை, அதாவது வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக வேண்டி வேஷதாரிகளாக நீங்கள் இருக்கும் வரை நீங்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். காலத்துக்கு நீ அடிபட்டு கொண்டு தான் இருப்ப. இதுதான் நடக்கும். அப்போ அதாவது நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்ற உணர்வுகளோடு என்ன செய்யணும், ஒன்றாலாம் சேர வேணாம். அதெல்லாம் இந்த ஜம்மத்தில் நடக்காது. பல்வேறு அமைப்புகளாக இரு, பொதுத்தலங்களில் சண்டையிடாமல் இரு. உனக்கு பிடிக்கலையா, அவன் செய்கிறது உனக்கு பிடிக்கலையா, நகர்ந்து போயிரு, கடந்து போயிரு. அதை விட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டு, அவனை ஏளனம் பண்ணிக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி செஞ்சுக்கிட்டு, தேவையில்லாமல் பொதுத்தல போட்டில் அசிங்கப்படுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இப்படி இருப்பதனால என்னென்னா, நாளைக்கு நம்மளை நசுக்குபவர்கள் ஈஸியாக நசுக்கி விடுகிறார்கள். நம்மளை பிரித்து பந்தாடக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த பதிவுகள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு கூட்டம் கஷ்டப்பட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் கூட்டத்தை நடத்தி முடிக்கிறான்னா அதை கிண்டல் பண்ணுறதுக்கு, அதுக்காக இவ்வளோ யோக்கியமாக நான் சொல்ல வரல. எல்லாருமே ஒரு அமைப்பில், ஏன் நீங்கள் கடந்த காலங்களில் ஒரே அமைப்பில் இருக்கிறவங்களுக்குள்ளே எத்தனை பேத்துக்குள்ளே சண்டை, இந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு சண்டை, ஒரே மாவட்டத்துக்குள்ளே கிளைக்குள்ளே சண்டை, ஒரு கிளையில் 2 கூட்டமாக பிரிஞ்சுக்கிட்டு சண்டை. அப்போ இவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, பாலஸ்தீன மக்களுக்காக போராடுறாங்க, காஷ்மீர் மக்களுக்காக போராடுறாங்க. விளங்கிடும்.
வருத்தத்தை சொல்கிறேன். ஏன்னா அதுக்காக போராடக்கூடாதுன்னு சொல்ல வரல. எங்கே இருந்தாலும் அநீதிக்கு எதிராக களம் காண வேண்டும், அதில் தப்பு இல்லை. அதை நீங்கள் செய்கிறது சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் முதல்ல உள் சவரை பூசுங்க, வெளி சவரை அப்புறம் பார்த்துக்கலாம். உள் சவரை ஓட்டையை வச்சுக்கிட்டு வெளி சவரை பூத்தி வெளியில் பெருமை பாராட்டுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாதுன்றதை நான் சொல்ல வர்றேன். அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். நாமளும் என்ன செய்வோம், அதற்காக துவா செய்வோம். நல்லவர்களாகவே வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். உங்கள் அன்பு சகோதரன் முகவை பீர் முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.